ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தனியார் மஹாலில் திமுக சார்பில் கபடி வீரர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் காப்பீடு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு தலைவர்கள் திரு உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுர சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், பால்வளத்துறை மற்றும் கதர்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன், நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி ஆகியோர் உரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுர MLA காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் நினைவு பரிசு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கபடி குழு சார்பாக இளைஞர்கள் இணைந்து நினைவு பரிசுகள் வழங்கினர். நம்முடைய காதர் பாட்ஷா மாவட்ட செயலர் அவர்கள் துவங்கி வச்சிருக்கிறாங்க. இது நம்முடைய தமிழ்நாட்டு அரசுக்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திட்டம். கழகத்தின் சார்பாக கொடுக்கின்றோம். நாளைக்கு அரசின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கபடி வீரர்களும் எதிர்பார்க்கிறாங்க. நிச்சயமா அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த நிறுவனத்தின் பரிசீலனைக்கு செல்லப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிறந்த கபடி வீரர்களுக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட அனைத்து திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என்பதுதான் இங்கே கூறிக்கொள்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு வாக்குறுதியும் இன்னொரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். இன்றைக்கு கபடி வீரர்களுக்கு துவங்கப்பட்ட இந்த திட்டம் நாளை அடுத்த சில நாட்களில் ஃபுட்பால், ஹாக்கி போன்ற விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே பயன்பெறுகிற அத்தனை வீரர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, கபடி என்பது ஒரு டீம் கேம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொருத்தரையும் புரிந்து கொண்டு விளையாடினால் நிச்சயமாக அந்த டீம் நிச்சயமாக வெற்றி பெறும். அதே போல சட்டசபையில் அறிவிச்சோம் 3% இடஒதுக்கீடு அந்த அடிப்படையில் 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை கொடுப்போம்னு உறுதியளித்து சென்ற மாதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 84 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கி வருவதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை இது போன்ற நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் டிவி யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.